வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நித்தி ஆயோக் வெளியிட்டு இருக்கக்கூடிய 2023 மற்றும் 24ஆம் ஆண்டிற்கான நிதியாண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள் என்ற அந்த குறியீட்டில் தேசிய சராசரியை விட ஒரு 13 இலக்குகளில் 11 இலக்குகளில் தமிழ்நாடு அரசாங்கம் தேசிய சராசரியை விட கூடுதலாக இருக்கிறது. அதே நேரம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அதே நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடுகளில் பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு அரசாங்கம் பல துறைகளில் பின்தங்கி இருப்பது தெரிய வந்துள்ளது என்றும் அவர் ஒரு பட்டியலை தெரிவித்திருக்கிறார். நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் என்னென்ன துறைகளில் தமிழ்நாடு அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்பது பற்றி பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். அரசியல் விமர்சகர், மருத்துவர் டாக்டர் பூபதி ஜான் பங்கேற்கிறார். பொருளாதார நிபுணர் திரு ராமசுப்ரமணியம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தூத்துக்குடி செல்வம் சற்று நேரத்தில் நம்மோடு இணைகிறார். திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தரணிதரன். 4 வரை இணைந்திருக்கக்கூடிய 4 வரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். 4 பேருக்குமே வணக்கம். ராமசுப்ரமணியம் சார் வணக்கம்ங்க. ராமசுப்ரமணியம் சார், நித்தி ஆயோக் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் நாம ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஆளும் கட்சி தரப்பில் அது விளம்பரப்படுத்தப்படுகிறது, அது முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அதிமுக தரப்பில், எதிர்கட்சி தரப்பில் பெரிய அளவிலான இந்த அறிக்கை தொடர்பாக எந்த விமர்சனமும் வராத நிலையில் பிஜேபியினுடைய தலைவர் இதே நித்தி ஆயோக்கினுடைய அறிக்கை பல அம்சங்களில் தமிழ்நாடு அரசாங்கம் பின்தங்கி இருப்பதும் தெரிய வந்திருக்குது அப்படின்ட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த நித்தி ஆயோக்கினுடைய இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இந்த ரிப்போர்ட்ல என்ன முக்கியமான அம்சங்கள் தமிழ்நாடு தொடர்பாக இடம்பெற்றிருக்கு சார்? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த முதல்ல இந்த என்னென்ன கோல்ஸ் அப்படிங்கறத நாம பாக்குறதுக்கு முன்னாடி சரி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலையான, நீங்க குறிப்பிட்டது போல வளர்ச்சி கோல்ஸ், இலக்குகள் அப்படின்னு சொன்னீங்களே சார். கொஞ்சம் இது எக்கோ கேட்கறது கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. யா, தேங்க்யூ சார். இப்ப இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது பல காலமா 1990கள்ல இருந்து பேசப்பட்டு வருகின்றது உலக அளவிலேயே. எதுக்காகன்னா, ஒண்ணு, மக்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகணும். 2வது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற 2-3 முக்கியமான இஷ்யூ. அதாவது சென்டரிங் அரவுண்ட் என்விரான்மெண்ட், சென்டரிங் அரவுண்ட் தி ஹியூமன் டெவலப்மெண்ட், இதை தான் பேஸ் பண்ணி இதை பத்தி பேசப்பட்டே வந்திருந்தது. அதற்கு பிறகுதான் 2015 யுனைடெட் நேஷன்ஸ்ல ஒரு 17 குறிக்கோள்கள் கொண்ட ஒரு அறிக்கையை தயார் செய்து 2030ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்து அதுல நிறைய நாடுகள் கையெழுத்து போட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 190 நாடுகளுக்கு மேல கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுல இந்தியாவும் ஒன்று. ஆகவே நாம நிச்சயமாக இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கறதுல ஒண்ணுமே சந்தேகமே கிடையாது. சரி. ஆனா இதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த பீடிகை எல்லாம் போடுறேன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் என்றாலும் கூட எது உண்மையான என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இந்திரா காந்தி அம்மையார் ரியோடி ஜெனிரோல பேசுறாங்க. சரி. அந்த ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு பேச்சு அது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஏழ்மை எங்க ரொம்ப அதிகமா இருக்கோ அது ஒரு என்விரான்மெண்ட் கிடையாது. என்விரான்மெண்டல் டிசாஸ்டர் அப்படிங்கறதே ஏழ்மை தான். ஏழ்மையை ஒழிக்க, ஆமா, வறுமையை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மையார் பேசினது. அது அப்பொழுது உலகம் முழுவதும் பாராட்டை பெற்றது. ஏனென்றால் என்விரான்மெண்ட் சொன்னா இன்னும்
ஒரு சத்தம் இல்லாம இருக்கணும், அல்லது தண்ணீர் சரியா இருக்கணும், வாட்டர் ரிசோர்சஸ் சரியா வச்சுக்கணும், வானத்தை சரியா வச்சுக்கணும், இந்த ஓசோன் ஓட்டை எல்லாம் இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஏழ்மைதான் மிகப்பெரிய என்விரான்மெண்டல் டிசாஸ்டர் அப்படின்னு சொன்னது உலகமே பாராட்டியது. அதுதான் மிக முக்கியமானது. இன்ஃபேக்ட் இந்த கோல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17க்கும் அடிப்படையான காரணம் அதாவது பாவர்ட்டி அலிவியேஷன் ஆர் பாவர்ட்டி எராடிகேஷன், ஏழ்மையை ஒழிப்பது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. ஸோ இப்ப நம்ம பார்ப்போம் இந்த 17 குறிக்கோள்களை நீங்க எப்படி அச்சீவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யார்ட்ஸ்டிக் இருக்கு சார். அந்த யார்ட்ஸ்டிக் படி ஒரு 0ல இருந்து 49 புள்ளிகள் வாங்கினேன். சரி, எனக்கு கொஞ்சம் எக்கோ கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க சார். குறைங்கப்பா, என்னப்பா? 0ல இருந்து 49 வரைக்கும் நீங்க அந்த பாயிண்ட்ஸ் நீங்க வாங்கினீங்க என்றால் நீங்க உங்களுக்கு பேர் ஆஸ்பிரண்ட்னு பேரு. ரெண்டாவது 50ல இருந்து, அதாவது 49 கடந்த 50 வந்துட்டீங்க, 50ல இருந்து 64க்கு வந்தீங்கன்னா நீங்க வந்து ரிஃபார்மர் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில வருவீங்க. மூணாவது 65ல இருந்து 99 வரைக்கும் அது என்னன்னா ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு நிலைமை. அந்த ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வருதுங்கிறது 65ல இருந்து 99 வரைக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். அச்சீவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா 100க்கு 100, அது ரொம்ப கஷ்டம். இட் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட். ஆனால் இந்த ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற பொசிஷன் வருவது என்பது மிக 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 முக்கியமானது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம வந்து அந்த ஃப்ரண்ட் ரன்னர் பொசிஷன்ல வந்திருக்கின்றோம் அப்படிங்கறத நாம தெளிவுபடுத்த வேண்டும் சார். அதனால இந்தியா இன்னும் படு மோசமான நிலைமையில் இருக்கின்றது என்று யாராவது சொன்னார் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த 17 கோலையும் அப்படிங்கறத பத்தி நாம அதை ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். சரி, இதுலயே நீங்க தமிழ்நாடை பத்தி எடுத்து நிதி ஆயோக் கொடுக்குற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா 17ல 13 செக்மெண்ட்ல தமிழ்நாடு என்பது ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கின்றது. ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்தியாவுக்கு 71 பாயிண்ட்னா தமிழ்நாட்டு 78 புள்ளிகள் பெற்று மிக முக்கியமான இடத்துல இருக்கின்றது. நான் ஆரம்பத்துல சொன்னேன் பாருங்க, பாவர்ட்டி அலிவியேஷன், அதாவது வறுமையை ஒழிப்பு. அதுல எஸ், அதுதான் நான் முதல்ல பீடிகை போட்டேன். அதாவது வறுமையை ஒழிப்பு அப்படிங்கறதுல இந்தியாலேயே முதல் நிலைமையில இருக்கக்கூடிய மாநிலம் என்பது தமிழ்நாடு. ஆகவே இது ஒரு சாதாரணமான ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது. நாம வந்து இந்தியாவுடைய ஆவரேஜ் 77 புள்ளிகள் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய புள்ளிகள் அப்படின்னு எடுத்துன்னு பாத்தீங்கன்னா 78. ஆகவே இட் இஸ் a fantastic achievement. சார், ஒரு சின்ன இடைமறித்தல். அதாவது நீங்க வறுமை ஒழிப்புல சொன்னது தேசிய சராசரி 72% சார், தமிழ்நாட்டோட சராசரி 92%. இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றது ஓவரால் மொத்த இலக்குல சராசரி. ஆமா ஆமா, நான் ஏழ்மையை பத்தி பேசல. எஸ், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதனுடைய இலக்கு எந்த அளவுக்கு இந்தியா இருக்குன்னு 71. ஆனால் தமிழ்நாடு என்பது 78. அதாவது இந்திய சராசரியை விட நாம வந்து அதிகமாக அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக ஏழ்மை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க சொன்னதுதான் உண்மை. அதாவது ஏழ்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்து ரொம்ப ஃபார் அஹெட், அதாவது இந்தியால முதல் நிலைமை 90% மேற்பட்ட அளவிற்கு நாம அச்சீவ் பண்ணிட்டோம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அப்படிங்கறத பார்க்கணும். அதாவது இன்னும் நாம போக வேண்டிய தூரம் அதிகம். ஏழ்மையை ஒழித்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் போக வேண்டிய தூரம் என்பது மிக அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கறத நாம கவனிக்கணும். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி அதுல ரொம்ப முக்கியமான இடம் பாத்தீங்க. முதல்ல 3 இடம் இந்தியால இருக்கு சார். அந்த 3 இடத்துல முதல்ல கேரளால இருக்கு, அடுத்து உத்தரகாண்ட் அதுக்கும் வந்து ஏதோ ஒரு சில புள்ளி விவகாரங்கள்ல 2வது இடம்னு வருகின்றது. 3வது இடம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு வருது. ஆக்சுவலா நீங்க அந்த முதல் 2 ஒன்னா தான் சேர்க்கணும். பாயிண்ட்ஸ் படி லிட்டரலா பாத்தீங்கன்னா அது 1, 2வது நிலைமையில தமிழ்நாடு என்று இருக்கின்றது. இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கறத பார்க்கின்றோம். நீங்க சொன்னது போல இந்த ஏழ்மையை ஒழித்தல் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தமிழ்நாடு முன்னோடியாக இருக்கின்றது மாநிலங்களை விட. ஆமா, அதுல வந்து ரொம்ப படுமோசமாக இருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்,
அது யாருன்னா உங்களுக்கு நன்றாகவே தெரியும், பிஜேபி ஆளுகின்ற ஒரு மாநிலம். அதெல்லாம் ரொம்ப கீழ்மையான நிலைமையில தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கவனிக்கணும். ஏன் இதெல்லாம் நாம் பேசும்பொழுது, அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படுவதற்கு, அதாவது பொருளாதாரம் மட்டுமல்ல, மனித குறியீடுகள்ல நன்றாக இருக்க வேண்டும். அதாவது வாழும் மனிதர்கள் நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஸ்கூல்ல சேர்கின்ற மாணவர்களாக இருக்கட்டும், அதே போல காலேஜில் சேர்கின்ற மாணவர்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நிதி ஆயோக்கினுடைய புள்ளி விவரமே, இதை தமிழ்நாட்டினுடைய உண்மையான புள்ளி விவரம்ங்கிறது இன்னும் சற்று அதிகமாகத்தான் இருக்கின்றது. இந்த நிதி ஆயோகி சில கால்குலேஷன் விட்டுருக்காங்க, சில புள்ளி விவரங்களை எடுத்துக்கொள்ளவில்லை என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் கூட 81.5% மாணவர்கள் ஹையர் செகண்டரியை முடிக்கின்றார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம். அதே போல ஹையர் எஜுகேஷன், அதாவது காலேஜில் சேருகின்றவர்கள், அதாவது நீங்க சொல்றது என்னன்னா உயர்நிலை பள்ளி, அதாவது 10ஆம் வகுப்புக்கு மேல போய் படிக்கக்கூடியவர்களுடைய அகில இந்திய அளவிலான சராசரி 57% தான் இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுக்கு 81% இருக்குது. கரெக்டா சார்? எக்ஸாக்ட்லி, அப்சல்யூட்லி, டாட்டட் பாயிண்ட். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, கல்லூரியிலே படிக்கின்றது, பல்கலைக்கழகங்கள்ல போய் படிக்கிறது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த இதுலயும் சில தவறுகள் அவங்க கால்குலேஷன் விட்டுருக்காங்க. நான் சொல்றேன், ஓகே, நிதி ஆயோக் விட்டுருக்காங்க. அதாவது நாம 51% கடந்து விட்டோம். ஓகே, அது எங்க அவங்க கொடை விட்டுருக்காங்கன்னு தெரியல. இருந்தாலும் கூட அவங்களுடைய கூற்றுப்படியே 47% ஹையர் எஜுகேஷன்ல நம்ம மாணவர்கள் சேர்ந்திருக்கின்றார். ஆனா தேசிய சராசரிங்கிறது வெறும் 28% மட்டும்தான். அதான் நேஷனல் ஆவரேஜ் நீங்க எடுத்தீங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் நீங்க சொன்னது போல 57.6, அதாவது மேல்நிலை பள்ளி, உயர்நிலை இல்ல, மேல்நிலை பள்ளி, அதில் சேர்கின்ற மாணவர்கள் 57.6. அதே போல கல்லூரிகளை சேர்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்தீங்கன்னா 28.4%. அப்ப நாம ஃபார் அஹெட். அதனால்தான் நான் சொன்னேன் முன்னாடியே, இந்த ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் அப்படிங்கிறதுல 13 குறியீடுகள்ல தமிழ்நாடு மிக பெரிய அளவிற்கு முன்னோடியாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்கின்றோம். அடுத்தது நீங்க முக்கியமாக எடுத்துட்டீங்கன்னா அன்எம்ப்ளாய்மென்ட். இன்னைக்கு இந்திய அளவுல நான் பேசுறது கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்திய அரசு புள்ளி விவரங்களை அப்பப்ப கொடுக்கறதே, ஏதோ அப்பப்ப கொடுக்காங்களே ஒழிய, ஒரு முன்னாடி எல்லாம் மாசம் ஒழுங்கா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்ப கொடுக்கறது இல்லை. கிட்டத்தட்ட அதனுடைய நிலைமை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, கிட்ட 9% இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மென்ட் என்பது இருக்கின்றது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4.8% இருக்கின்றது. அதே போல லேபர் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது எல்லாரையும் சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62.3% இருக்கின்ற. இந்த மாதிரி பல விஷயத்தை பார்க்கும் பொழுது அப்புறம் எங்க மைனஸையும் நாம பார்க்கணும். எல்லாமே பிரமாதமா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சஸ்டைனபிள் சிட்டிஸ், நம்ம சிட்டிகள், நகரங்கள், மாநகரங்கள், அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னா அதுல நிறைய சில குறைபாடுகள் இருக்கத்தான். அது முக்கியமான காரணம் என்னன்னா, மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் இருக்கு பாருங்க, அங்க மைக்ரேஷன் மிகப்பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் ஹியூஜ் மைக்ரேஷன் டு சிட்டிஸ் இஸ் a very serious cause. அதனால டெவலப்மெண்ட் இன் ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்டா டவுன்ஸும் வில்லேஜஸும் இருக்க வேண்டும் என்பது நான் ஒத்துக்கிறேன். அதே போல மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆண் பெண் வித்தியாசங்கள், வேறுபாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. அதே மாதிரி ரோட் டிராபிக்ல ஆக்சிடென்ட்ங்கிறது டெஃபினட்டா தமிழ்நாட்டில் அதிகமாகத்தான் இருக்கின்றது என்பது சந்தேகமே. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த டூ வீலருடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா போயிடுது. அது டூ வீலர் முக்கியமாக இந்த ஹெல்மெட் அதெல்லாம் போடுற அதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசாங்கத்தை நீங்க குறை சொல்லவே முடியாது. இன்னைக்கு நீங்க ஆக்சிடென்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு அதிகமாக ஆவதற்கு காரணமே இந்த டூ வீலர் தான். அந்த டூ வீலருக்கு இந்த ஹெல்மெட் எல்லாம் போடாத, குறிப்பாக இளைஞர்கள்லாம் அங்க இங்க ஓடலாம், 3 பேர் உட்காந்து போறது, இதெல்லாம் என்னதான் அரசாங்கம் அவங்களை எஜுகேட் பண்ணினாலும் கூட இந்த மாதிரி தவறுதலான நடைமுறைகளால் இது அதிகமாக இருக்கின்றது என்பது உண்மைதான். அதை மக்களாக பார்த்து திருந்த வேண்டும். ஆகவே நீங்க திரு அண்ணாமலை அவர்கள் பேசுறது அப்படிங்கிறது அவருக்கு இந்த 13 பாயிண்ட பத்தி கவலையே கிடையாது. அந்த மீதி இருக்கக்கூடிய 4 பாயிண்ட்லையும் கூட நான் சொன்னேன் பாருங்க, பர்ஃபார்மர்ங்கிற ஸ்டேட் அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கும்.
ஒன்னும் ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிறது. 50ல இருந்து 64 புள்ளிகள்ல இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவருடைய கூற்று என்பது ஒரு எதிர்கட்சி என்கின்ற முறையில அவர் வந்து இந்த மாதிரி கடுமையான குற்றச்சாட்டு நீங்க பிளஸ் விட்டுட்டு அவருக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் அதை பத்தி பேசுறதுக்கு ரெடியா இல்ல. எங்கேயாவது ஒரு 2-3 மைனஸ் பாயிண்ட் நீங்க டேக் த கேஸ் ஆஃப் குஜராத் இது ஒன்னொன்னையும் நாம கம்பேர் பண்ணோம்னா நானே பேசிட்டு உட்காந்துருப்பேன். ஆகவே மற்றவர்களோட பேச வேண்டும் என்ற காரணத்தோட இதோட நான் முதல் சுற்றை நிறுத்திக் கொள்கிறேன். பேசலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். நான் பேசுறது கேக்குது? கேக்குது சார், கிளியரா கேக்குது. நான் பேசுறது கேக்குதா சார்? கேக்குது. இப்போ எதெல்லாம் நம்ம முன்னிலையில இருக்கிறோம் அப்படின்ட்டு வந்து நம்ம ராமசுப்ரமணியம் சார் சொல்லிட்டாரு. இந்த குறிப்பா சாலை விபத்துக்கள்ல நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ரொம்ப முதன்மையான இடத்தில் இருக்கிறோம். அதே போல குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைங்க காணாம போறது, இது வந்து ஒரு 11% அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து நித்தி ஆயோக்கினுடைய அறிக்கை சொல்கிறது. பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து அதிகரிச்சிருக்குது கடந்த 3 ஆண்டுகள்ல அப்படின்னு சொல்லிட்டு இதே நித்தி ஆயோக் தான் சொல்லுது. நம்ம பாராட்டியதை எல்லாம் கூட பேசினோம். இந்த மாதிரியான, அதாவது இங்க பசி இல்லை, இந்த மாநிலம் பசியை ஒழித்து விட்டது. இந்தியாவினுடைய தேசிய சராசரியை விட, தேசிய சராசரி 72%, நம்ம 20% கூடுதலா 92% இருக்கிறோம். ஹையர் எஜுகேஷனுடைய லெவல் ஆல் ஓவர் இந்தியாவில் 57% அப்படின்னா நம்ம அதை விட ஜாஸ்தி 92% இருக்கிறோம். நீங்க அதை விட மேற்கல்வியில உயர்கல்வியில வந்தோம்னா அதுவும் நம்ம வந்து தேசிய சராசரியை விட நம்ம ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரியான கிரைம்ஸ்க்கு எப்படி நம்ம இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க டாக்டர்? இங்க கல்வி இருக்குது, சாப்பாடு இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனாலும் இந்த மாதிரியான ஜாதிய பாகுபாடு பிரச்சனைக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார். இப்போ எப்படின்னா சார், இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆடியோ இந்தியாவில் சார் கொஞ்சம் எக்கோவா இருக்கு. இப்ப நான் பேசுறது சார் கேக்குதுங்களா சார்? கிளியரா கேக்குதா? கேக்குது. சார், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மத்திய அரசு எந்த திட்டங்களை தீட்டினாலும் இந்தியாவினுடைய இந்த நிலையான வளர்ச்சி இலக்கு, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கறது வந்து ஐக்கிய நாடுகள் கொண்டு வந்த ஒரு மாபெரும் திட்டம். இந்த மாபெரும் திட்டம் உலகத்துக்கு மட்டுமில்லாமல் ஒரு தனி மனிதனை மேம்படுத்துவது, அவனுடைய எல்லா விதத்திலையும், அதாவது சமத்துவம், சகோதரத்துவம் அத்தனையிலும் மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த நிலையான வளர்ச்சி இலக்கு திட்டம். அப்போ ஒரு மத்திய அரசு எந்த ஒரு திட்டத்தை கேட்கணும்னாலும், எதை செயல்படுத்தணும்னாலும் முதல்ல அண்ணன் தம்பி 2 பேர் தான் இந்தியாவிலேயே, அவங்ககிட்ட தான் கேட்கணும். சரி, அண்ணன் யாருன்னா நம்ம தான், தமிழ்நாடு தான் அண்ணன். தம்பி வந்து யாருன்னா நம்ம கேரளாக்காரங்க, அவங்க தம்பி. ஆனா தம்பி வந்து நம்மளை விட கொஞ்சம் முன்னோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அண்ணன், ஏன் நான் அண்ணன் சொல்றேன்னா, தமிழ்ல இருந்துதான் கேரளம் பிரிந்ததுனால நம்ம அண்ணன், அவங்கள தம்பின்னு நான் சொல்றேன். கரெக்ட் தான். அதுதான் நான் அண்ணன், நான் தம்பி. அப்ப இந்த 2 பேரு தான் இந்தியாவுடைய ஃபோர் ரன்னர். ஓகே, சில கோல்ல வந்து 100க்கு 100 அச்சீவ் பண்ணிட்டோம். கிளீன் எனர்ஜி, கிளீன் அண்ட் அஃபோர்டபிள் எனர்ஜில நம்ம 100 மார்க் அடிச்சு தூள் கிளப்பிட்டோம். 90 மார்க் எடுத்ததுல வந்து நிறைய டாப்ல போயிட்டோம். பாவர்ட்டியில 90 மார்க் மேல போயிட்டோம். சரி, ஹங்கர்ல 75 மார்க் மேல போயிட்டோம். நேஷனல் ஆவரேஜ் விட நம்ம வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம், 100 மைலுக்கு மேல போயிட்டு இருக்கிறோம். சரி, இது ஒண்ணு நம்ம கவனமா இருக்கணும். அப்போ மத்திய அரசு எந்த திட்டங்களை தீட்டினாலும் முதல்ல கேட்க வேண்டியது அண்ணன் தம்பி, நம்ம கிட்ட கேட்டுதான் அவங்க செய்யணும். அதற்கு குறியீடே இதுதான். சரி, இந்த இதை அவங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதை நான் சொல்லிக்கிறேன் முதல்ல. 2வது ஒரு புள்ளி சொன்னீங்க, நம்ம வந்து முக்கியமான இந்த இதுல வந்து 5 கோல் தான் சார் முதல் 5 கோலா வைக்கிறாங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். உலக அளவுல பார்க்கும் போது ஏன் வந்து வறுமை ஒழிப்பதான் முதல்ல கோலா வைக்கிறாங்க. 2வது பசி, 3வது உடல் நலம், 4வது கல்வி, 5வது ஆண் பெண் பேதமை இல்லாதது, பெண்களை அதிகாரப்படுத்துதல். ஓகே,
இந்த 5 தான் முதல்ல. 16வது கோல்ல தான் இருக்கிறதா வந்து ஜஸ்டிஸ். இது சொல்றான் பீஸ், அமைதி, சரி, சோசியல் ஜஸ்டிஸ். அது அங்க கொண்டு வர்றான் 16வது கோல்ல. அப்போ இந்த 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 மாதிரியான அந்த 5 கோல்லையும் நம்ம டாப்ல போயிட்டோம். நீங்க சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட்ல எடுத்துக்கிறேன். அதாவது வந்து இவ்வளவு 5 கோல்ல நம்ம டாப்ல போயிட்டீங்க. இந்தியாவுல அண்ணன் நீங்க வழி நடத்துறவங்க. ஆனா இந்த பாகுபாடு, சாதிய பாகுபாடு, மற்றொரு சாதிய வன்கொடுமை, இதுல எல்லாம் இவ்வளவு தூரம் அதிகமா இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறீங்க. நான் இதுக்கு ஒரு பொதுவான ஒரு சமூக சம்பந்தப்பட்ட ஒரு பதில் சொல்றேன். சரி, இந்த சாதிய வன்கொடுமை, சாதிய பாகுபாடு எதன் பத்தி அமையுது அப்படின்னா ஏற்றத்தாழ்வு அப்படிங்கறத பத்தி தான் அமையுது. அது வர்ணாசிரமம் அந்த கோட்பாட்டின் கீழ் தான் அமையுது. சரி, ஒருவன் இன்னொருவனுக்கு மேல இருக்கிறான், ஒருவன் தாழ்ந்து இருக்கிறான் என்ற ஒரு கற்பிதம் இங்க நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ எந்த ஒரு ஸ்டேட்ல வந்து இந்த SC/ST அட்ராசிட்டிஸ், இந்த வன்கொடுமை வந்து அதிகமா இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரி, ஒரு தாழ்த்தப்பட்டவங்க மேலயோ அடிதடி இல்ல, தாழ்த்தப்பட்டவங்க மேல பிரச்சனை இல்ல அப்படின்னு வச்சா அது எதை குறிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு இன்னொரு திங்கிங்ல, ஒரு லேட்டரல் திங்கிங்ல நினைக்கிறேன். அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வன்முறைகள் எழுகிறதோ அங்கு தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய உரிமையையும் நான் சமம் என்கிற கேள்வி எழுப்பப்படுகிறதா நான் பாக்குறேன். சரி சரி, புரியுது. கேள்வி எழும்புகிற காரணத்தினால்தான் வன்முறைகள் கட்டவிழ்த்தப்படுகிறது. சரி, ஒரு தாழ்த்தப்பட்டவன், ஒரு பஞ்சமன் என்று சொல்லக்கூடியவர்கள் விளிம்புநிலை மக்கள் அடிமையாவே இருந்தான்னு வச்சுக்கோங்க. சரி, அந்த இடத்துல அமைதி, அந்த மாதிரி அமைதி வேற எங்கேயுமே இருக்காது. சரி, ஏன்னா அடிமையாக இருந்தால் அங்க வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. சரி, எப்பொழுது அடிமை எடுத்து கேள்வி கேட்கிறானோ, சமத்துவத்தை பேசுகிறானோ, அதிகாரத்தை நுகர்ந்த விரும்புகிறானோ, அங்கு வன்முறை, கலவரம், போட்டி வருது. இப்படி நினைச்சு பாருங்க, இப்படி திங்க் பண்ணி பாருங்க. ஓ, அப்படி கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட். ஆமா, இப்ப நார்த்ல வந்து யூபில பார்த்தா, அப்பா எங்க யூபி வந்து எந்த பிரச்சனையும் இல்லப்பா, எல்லாம் சமாதானமா இருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா அடிமைத்தனம் மேலோங்குகிறது அங்க. ஓகே ஓகே, புரியுது. தாண்டவமா இருக்கிறது அடிமைத்தனம் அங்க. ஓகே. அப்பொழுது தமிழ்நாட்டிலே வந்து ஒவ்வொருவனும், ஒவ்வொரு குடிமகனும், ஒவ்வொரு கிராமமும் எதிர்த்து நின்று போராடுகிறான். இப்ப எனக்கு சுடுகாடு இல்லப்பா, முன்னாடி எல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி சுடுகாடு, அவங்க ஒரு உயர்ஜாதி இந்துக்கள் போகக்கூடிய வழியில சுடுகாட்டு போட்டு, நீ போக கூடாதுடா, இந்த ரோட்ல நடக்கணும், ஓடிப்படா அப்படின்னா ஓடி போயிடுவான். சரி, இப்போ விளிம்புநிலை மக்கள் இல்ல, நான் இந்த இடத்துல தான் போவேன், இது என்னுடைய உரிமை, இது அரசாங்க இடம் என்று சொல்லும் போது கலவரம் வெடிக்கிறாங்க. சரி, புரியுது. உரிமைகள் கேட்கப்படும் போது கலவரம். ஆக இந்த ஏங்கல் நினைச்சு பாருங்க. அப்போ இது உரிமைக்காக போராடுகிற தளம், அதனால் இது சமத்துவத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஆனால் அரசு எப்படி வறுமையை போக்குகிறதோ, பசியை போக்குகிறதோ, உடல்நலம் காக்கிறதோ, புதுமை பெண் திட்டம் சொல்லுகிறது. அப்புறம் வந்து அரசு வந்து படிப்பதற்கான திட்டம், 2வது தாயுமானவர் திட்டம், 2வது இது போன்ற நிறைய உயர்கல்வி திட்டங்களை எல்லாம் தீட்டக்கூடிய அரசு இதையும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்றேன். ஓகே சார், ஓகே. இதுல கவனம் செலுத்தணும். ஓகே சார், ஓகே. தூத்துக்குடி செல்வம் சார், வணக்கம். நாங்க கவர்மெண்ட்டை பாராட்டி பேசுறதுக்காகவே எல்லாரையுமே பேச வச்சிருக்கிறோம் கூட உங்களுக்கு தோணலாம். நான் அதனாலதான் நான் திமுக அவர்கிட்ட வந்து ஸ்போக்ஸ் பர்சன்ட்ட இன்னும் நான் போக கூட இல்ல. சார், நீங்க சொல்லுங்க, இதுல நிறைய விஷயங்களை உங்களோட கட்சியினுடைய தலைவர் வந்து நாம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்றாரு. நீங்களே சொல்லுங்க, அவர் வந்து எதெல்லாம் பின்தங்கி இருக்கிறோம்னு சொல்லியிருக்காருங்கிறத கொஞ்சம் நீங்களே சொல்லுங்களேன் பாப்போம். அதாவது ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இந்த 3 தான் ரொம்ப முக்கியம், அத்தியாவசியமானது. அந்த வகையில மத்திய அரசாங்கம் பிரதம மந்திரி கரீப் கல்யாண் திட்டம்னு சொல்லி ஒண்ணு வச்சு, பிரதம மந்திரியினுடைய அந்த கரீப் கல்யாண் திட்டத்துல 80 கோடி மக்களுக்கு இலவச அரிசி, ரேஷன் இன்றைக்கு வரைக்கும் வழங்கிட்டு இருக்கு. இது மத்திய அரசாங்கம் எந்த மாநிலத்துக்கு பாகுபாடு இல்லாம எல்லா மாநிலங்களுக்கும் வழங்கிட்டு இருக்கு. சரி,
ஜல்சக்தி திட்டம் என்கிற முறையில இப்போ வீடுகளுக்கு நேரடியாகவே குடிநீர் இணைப்பு வழங்கக்கூடிய திட்டத்துல மத்திய அரசாங்கம் ரொம்ப முனைப்பு காட்டி நடத்திக்கிட்டு இருக்கு. அதாவது வந்தே பாரத் ரயில் வந்து இப்போ 4 ரயில் விட்டுருக்காங்க, இன்னும் 2 ரயில் விட போறாங்க. அதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா பயண நேரத்தை குறைப்பதற்கு அதுக்கான முயற்சிகள்ல மத்திய அரசாங்கம் மிக தீவிரமாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வருது. அது போக நீங்க இந்த கிராமப்புறத்துல விவசாயிகளுக்கான அதே இப்போ கிராமப்புறத்துல இருக்கிற முதியவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு, மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கு. அது போக பயிர் காப்பீட்டு திட்டம்ங்கிறதையும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம். பயிர் காப்பீட்டு திட்டத்துல மானியம் கொடுக்கறதே மத்திய அரசாங்கம் தான். ஒரு 3700 கோடி ரூபாய் மானியம் கொடுக்கறது மத்திய அரசாங்கம் கொடுக்கு. அது போகவே 3 மாதத்திற்கு ஒரு முறை 2000 ரூபாய் மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் வீதம் 3 முறை 6000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் என்ன, இதையெல்லாம் உள்ளடக்கித்தான் இந்த வளர்ச்சி திட்டம். நீங்க சொல்ற புள்ளி விவரங்கள் இருக்கு பாருங்க, இதெல்லாம் மத்திய அரசாங்கம் எல்லா அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கி செய்யுது. தமிழ்நாடு என்பது இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம். இந்தியா என்கிற பரந்துபட்டிருக்கிற இந்திய நாட்டினுடைய 138 கோடி 140 கோடி மக்கள் இருக்கிற மக்களை கொண்ட ஒரு பெரிய நாட்டினுடைய ஒரு மாநிலம் இந்தியா, தமிழ்நாடு. அதனால நீங்க வந்து முழு எல்லா கிரெடிட்டையும் அவங்க எடுத்துட்டு போயிட முடியும்னு நினைக்காதீங்க. டாக்டர் சாரும் ஐயா ராமசுப்ரமணியன் அவர்களும் நடுநிலையோட பேசுனாங்க. நான் அவங்கள வந்து எதுவும் குறைச்சி பேச விரும்பல. அதுலே நேரத்துல உடனே வர்ணாசிரமம் ஜாதி ஒழிப்புங்கிறதெல்லாம் டாக்டர் ரொம்ப அழுத்தி சொன்னாங்க. இங்க வர்ணாசிரமம் ஜாதி ஒழிப்பு அந்த தேவைகள் தமிழ்நாட்டுல இல்லை. ஏன்னு கேட்டா தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவா இருக்கு. யாரும் அண்ணன் தம்பியாத்தான், எல்லாரும் அண்ணன் தம்பியாத்தான் இருக்கும். இங்க ஜாதிய கொடுமைகள் என்கிறது வந்து உயர் ஜாதி கீழ் ஜாதி மேல்நிலை கீழ்நிலைங்கிறதெல்லாம் இங்க கிடையாது. ஏன்னு கேட்டா இத அரசியல் கட்சிகள் வந்து அவங்களுடைய சுய லாபத்திற்காக அல்லது சுய அரசியலுக்காக அதை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. நான் ரொம்ப கவலையோட ரொம்ப அச்சப்பட்டு நீங்க எதெல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்களே குறிப்பிட்டு காமிச்ச மாதிரி போக்குவரத்துல இருக்கிறத நீங்க போக்குவரத்து சாலை விபத்துகள் எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவிலே நாளும் பொழுது வந்து மிக மோசமாக ஆயிருக்கு. அதை மாநில அரசு முனைப்போடு தடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டா முயற்சி எடுக்காங்க, நான் அதை மறுக்கல. ஆனால் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னால எப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல பீகார சொல்லுவாங்க, மற்ற மாநிலங்களை சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை நோக்கி அதிகமாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைகிற மாநிலங்கள்ல ஒன்னா தமிழ்நாடு இருக்கு. 2வது மது போதை இருக்கு பாருங்க. நான் வந்து ரொம்ப கவலையோட அரசியல்ல எந்த அரசையும் குறை சொல்லணுங்கிற நோக்கம் கிடையாது. மது போதை இருக்கு பாருங்க. ஒரு 3 தலைமுறை சமூகம், இளைய சமூகம் இருக்கு பாருங்க. படிச்சிடறான், பட்டம் பெற்றுதான், வேலை கிடைக்கல உடனே அவன் விரக்திக்கு போறான். இங்க மதுவுக்கு அடிமை ஆயிடுறான். மது போதைக்கு, கஞ்சா போதைக்கு, இப்படி போட்ட போதைகளுக்கு அடிமை ஆன உடனே அவனுக்கு வேலை செய்யணுங்கிற எண்ணம் இல்லை. மறுபடியும் என்ன வருதுன்னா குற்ற நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு எப்படியாவது குறுக்கு வழியில் தன்னுடைய வாழ்நிலையை உயர்த்திக்கிட முடியுமான்னு பாக்குறதுனால அந்த மதுவை கட்டுப்படுத்துகிறதுல தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. தயவு செய்து நான் வந்து அரசை குறை உங்களோட கருத்துக்களை நீங்க நிறைய மேடைகள்ல நீங்க பேசியிருக்கீங்க, அது நீங்க பேசிக்கங்க. நீங்க இன்னைக்கு நித்தி ஆயோக் எங்களுக்கு என்னன்னா, அதாவது இந்திய அரசாங்கம் வந்து திட்ட கமிஷனை கலைச்சிட்டு இந்த நாட்டினுடைய மொத்த வளர்ச்சிக்குமாக ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. அந்த அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, ஐநா என்ன ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்களோ அந்த இலக்கீட்டின் அடிப்படையில் அந்த ஏஜென்சி தான் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஏஜென்சி தான் அந்த கணக்கு எடுக்குது. இந்த கணக்கு எதையுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தனியா கொடுக்கறது கிடையாது. இது ஒருங்கிணைக்கப்பட்ட தகவல்கள் தான், அதை திரட்டி தான் எடுக்கிறாங்க. நீங்க அவங்க கொடுத்ததுல கூட இந்த ஸ்டேட் டாப்ல இருக்கு அப்படிங்கறத கூட ஏற்றுக்கொள்ள முடியாம சகித்து கொள்ள முடியாத மனோநிலையில் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி இருக்காங்கிறது தான் கேள்வி.
திட்டமாக இருக்கட்டும், பிரதம மந்திரியுடைய கரீப் கல்யாண் திட்டமா இருக்கட்டும், வந்தே பாரதா இருக்கட்டும், அனைவருக்கு வீடு, அதாவது கிராமப்புறம். ஹலோ, கேக்குது. அனைவருக்கு வீடு என்கிற திட்டத்துல கிராமப்புற மக்களுக்கு, நகர்ப்புறத்துக்கு ஏறக்குறைய கிராமப்புற மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 7,89,000 வீடுகள் பிரதம மந்திரியினுடைய திட்டத்துல கொடுத்திருக்கோம். சரி சரி சரி. அதே போல நகர்ப்புறத்துல 7,09,000 வீடுகள் நாங்க கொடுத்திருக்கோம். இதையும் சேர்த்து இதை உள்ளடக்கிய வளர்ச்சி தானே தவிர அவங்க தனியா மாநில அரசு மட்டுமே இதையெல்லாம் சாதித்து விட்டது என்று அந்த கிரெடிட் அவங்க எடுத்துக்கிடுவாங்க, அந்த லேபிள் அவங்க ஒட்டிக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னா அதுல எங்களுக்கு முரண்பாடு வருவதில் நியாயம் இருக்குது. எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அதை குறை சொல்லுவதில் நியாயம் இருக்கு. சரி சரி அண்ணே, ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தரணிதரன் ஒரு பிரேக் அப்புறம் வந்துடுறேன். அப்பதான் உங்ககிட்ட முழுமையா நான் நீங்க பேசுறது என்னால கேட்க முடியும், அனுமதிக்க முடியும். எதுவும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். நேரிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer. சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. தரணிதரன் வணக்கம். தரணிதரன், எல்லா மாநிலங்களுக்கும் என்ன பாகுபாடு இல்லாமல் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை பயன்படுத்தி, திட்டங்களை பயன்படுத்தி, இதை எல்லாவற்றையும் பயன்படுத்தி தான் எங்களுடைய பங்களிப்போடு தான் தமிழ்நாடு இந்த இடத்துக்கு வந்திருக்கே தவிர தமிழ்நாடு ஒன்றும் தனியா செய்யல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை இவங்க முன்வைக்கிறாங்க. உண்மையிலே இதை 100% நான் ஒரு இங்க நெறியாளராக இருந்தாலும் கூட என்னால் சத்தியமா ஏத்துக்க முடியாது. ஆனாலும் எந்த வகையில் நீங்க பட்டினி இல்லா நிலை, பசி இல்லா ஒரு நிலையில 92% தமிழ்நாடு அடைந்தது, அதுக்கு எந்த வகையில தமிழ்நாடு அரசாங்கம் தனியா கிரெடிட் எடுத்துக்க முடியும் அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன் பாப்போம். சார், முதல் நான் ஒரே ஒரு கேள்விதான் பாஜக செய்தி தொடர்பாளருக்கு வைப்பேன். கேக்குதுங்களா? நான் பேசுறது ஒரே ஒரு கேள்விதான் சார் பாஜக செய்தி தொடர்பாளருக்கு வைப்பேன். சரிங்களா? இந்த குறியீட்டுல தமிழ்நாடு 78 மதிப்பெண் பெற்றிருக்கு. சரிங்களா? 2018-19 நம்ம கிட்ட 66 மதிப்பெண் தான் பெற்றிருந்தோம். போன வருஷம் 74 மதிப்பெண் பெற்றிருந்தோம். இந்த தடவை 78 மதிப்பெண். இந்த வருஷம் நாம 3வது இடத்துல இருக்கோம். ஓகே.
சரிங்களா? இந்தியாவிலே 3வது இடம். முதல் மாநிலம் எது? உத்தராகண்ட், சின்ன மாநிலம், கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் தான் இருக்காங்க. அப்புறம் கேரளா, 3வது நாம்ப. சரிங்களா? நமக்கும் கேரளாவுக்கும் வந்து ஒரே மார்க் தான் வித்தியாசம். உத்தராகண்டும் கேரளாவும் ஒரே மார்க்கு 79, நம்ம 78 மார்க்கு, ஒரே மார்க் தான் வித்தியாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிற பெரிய மாநிலங்கள் 5 கோடி மக்களுக்கு மேல இருக்கிற மாநிலங்கள் தமிழ்நாடு தான் முதலிடம். ஓகே, சரிங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதையும் வந்து ஒரு மாநில கட்சி தலைவர் குறை சொல்றாரு அப்படின்னா அது எனக்கு என்ன சொல்றது? பாஜக கட்சி தலைவர் அண்ணாமலை குறை சொல்றாருன்னா அது அரசியல் தவிர எதுவுமே கிடையாது. அது கேட்கிற நேயர்களுக்கு புரியும். ஆனா பாஜக செய்தவருக்கு என் கேள்வி என்னன்னா, 1999 இருந்து பாஜக குஜராத்ல ஆட்சி செய்துங்களா? குஜராத் மாடல்னு சொல்லிதான் பிரதம மந்திரி மோடி அவர்கள் 2014 பிரச்சாரம் செஞ்சு ஆட்சிக்கு வராரு இல்லையா? சரிங்களா? ஆனா அவங்க ஏன் வெறும் 73 மார்க் வாங்கி இந்தியாவில 8வது இடத்துல இருக்காங்க? கடைசியா 10 வருஷம் குஜராத்ல தான் குஜராத்ல பாஜக ஆட்சி இருக்கு, ஒன்றியத்துல பாஜக ஆட்சி இருக்கு. 99 இருந்து 2004 வரைக்கும் ஒன்றியத்துல வந்து பாஜக ஆட்சி, என்டிஏ ஆட்சி தான் இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஏன் நரேந்திர மோடி அவர்கள் தான் கிட்டத்தட்ட 15 வருஷம் முதலமைச்சரா இருக்காரு. அப்படியே 8வது இடத்துல இருக்காங்க. ஒன்றிய அரசோட திட்டம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய திட்டம் குஜராத்துக்கு தான் போகுது. கேலோ பாரத் எடுத்துக்கோங்க, எதை எடுத்துக்கோங்க, குஜராத்துக்கு வந்து 500 கோடி கொடுத்தா தமிழ்நாடுக்கு 12 கோடி தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படின்னா என்ன, ஒரு பாஜக செய்தி தொடர்பாளர் ஒத்துக்கிறாரா? தமிழ்நாடு வந்து ஒன்றிய அரசு கொடுக்குற காசை சிறப்பா கொடுத்து செயல்பட்டு இருக்காங்க, அதனாலதான் குறியீட்டுல வந்து நல்லா பண்ணிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. நித்தி ஆயோகங்கிறது நீங்க சொன்ன மாதிரிதான் ஒன்றிய அரசு கீழே இருக்கிற ஒரு திங்க் டேங்க். நீங்க சொன்ன மாதிரியே பிளானிங் கமிஷனை கழிச்சுட்டு போட்டது. அப்படின்னா எப்படி இருந்தாலும் அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் தான் ரிப்போர்ட் பண்றாங்க. ஓரளவுக்காச்சும் பாஜக பிரைம் மினிஸ்டர் தானே சார் அதுக்கு மெயினும் கூட. அவர்தான் சார். எப்படி சார் எல்லா பிளானிங் கமிஷனும் அதான் சார். தமிழ்நாட்டில் இருக்கிற பிளானிங் கமிஷனுக்கு முதலமைச்சர் சேர்மன், வைஸ் சேர்மன் ஜெயரஞ்சன் சார். அதே மாதிரி பிளானிங் கமிஷனோட சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர், வைஸ் சேர்மன் வந்து முன்னாடி மான்டெக் சிங் அகர்வாலியா இருந்தாரு. இப்ப நித்தி ஆயோகா வந்ததுக்கு அப்புறம் நித்தி ஆயோகா வந்ததுக்கு அப்புறம் அதேதான். அப்படி இருக்கும்போது அவங்க ரிப்போர்ட் பண்றது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு தான். அதான் சொல்றேன் நானு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அவரு ஃபேவரட்டான மாநிலம் குஜராத்துக்கு ஓரளவுக்காச்சும் ஸ்லைட்டாவாச்சும் ஃபேவர் ஏதோ இருக்கும். இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவங்க அகைன்ஸ்டா போயிருக்க மாட்டாங்க, வேணுமே மார்க் கம்மியா போட்டிருக்க மாட்டாங்க. அதை நம்மளால எடுத்துக்கலாமா? அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி 8வது இடத்துக்கு வருவாங்க? நீங்க பாஜக ஆள்ற மாநிலம் எல்லாம் எடுத்து பாருங்க. உத்தராகண்டை தவிர எதுவுமே முதல்ல 5-6 இடத்துல கிடையாது. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது அப்புறம் இன்னொன்னு சொன்னார்ல, ஒன்றிய அரசோட திட்டம்னு, குடிசை மாற்றுக்கு நாங்க காசு தரோன்னு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல போட்டுறாங்க. 50%, 60% நாங்க கொடுக்குறோம், சரிங்களா, வறுமை இதுக்கு ஸ்லம் ரீஹாபிலிட்டேஷனுக்கு அப்படின்றாங்க. ஆனா விஷயம் என்னன்னா அதை வந்து கேப் பண்ணிடுறாங்க. 50% கொடுப்போம் நீங்க வீடு கட்டுறதுக்கு, ஆனா 1.5 லட்சத்துக்கு மேல தர மாட்டோம். ஆனா ஒரு வீடு கட்டுறதுக்கு இப்ப 15 லட்சம் கிட்ட ஆகுது மாநில அரசு, தமிழ்நாடு அரசுக்கு. அதனால மீதி இருக்க 13 லட்சம் தமிழ்நாடு அரசு தான் கொடுக்குது. இது நான் வந்து ஒரு விவாதத்துல ஜியோவே எடுத்து காமிச்சிட்டேன். அப்ப வந்து பாஜக செய்தி தொடர்பு வந்து இல்ல இது பொய் அப்படின்னாரு. அப்ப வந்து நான் ஜியோவே எடுத்து ஆங்கரை விட்டு போட சொன்னேன். இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் கடைசி 3-4 வருஷமா கட்டுற வீடுகள் கிட்டத்தட்ட 15 லட்சம் ஆகுது. ஒன்றிய அரசு 1.5 லட்சத்துக்கு மேல தருதில்லை. அப்படின்னா சதவீதம் எவ்வளவு? 11%, 12% தான். மீதி 88% மாநில அரசு கொடுக்கறது தான். அதே மாதிரி அவர் சொன்னார் வறுமை இது ஜீரோ ஹங்கருக்கு வந்து நாங்க உணவு கொடுக்கறதுதான் காரணம்னு. கிடையாது. தமிழ்நாட்டுல கலைஞர் காலத்துல 96ல கலைஞர் என்ன சொன்னாரு, அப்ப இருக்கிற பாரத பிரதமரும் ஒன்றிய அரசும் வந்து எல்லாருக்கும் கொடுக்கூடாது ரேஷன் பொருட்களை, பிடிஎஸ் பொருட்களை, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதை கலைஞர் ஏத்துக்கல, எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னாங்க. அதனாலதான் நம்ம ஜீரோ ஹங்கர்லயும் நோ பாவர்ட்டிலையும் இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்கிறது. காரணம் என்ன? ஜீரோ நோ பாவர்ட்டியில அதே மாதிரி ஜீரோ ஹங்கர் அதிக இடத்துக்கு நம்மளோட யூனிவர்சல் பிடிஎஸ் சிஸ்டம். அதே மாதிரி 2006ல இருந்து 11 ஆச்சுல இந்தியாவிலே முன்மாதிரமா 2008ல நம்ம வந்து ஜிபிஎஸ் கொடுத்தோம். எதுக்கு? இந்த பிடிஎஸ் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாமே முதல் தரப்பெல்லாம் ஜிபிஎஸ். இப்ப ஜிபிஎஸ் எல்லாரும் வச்சிருக்காங்க 16 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அது எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணோம். எதனால அவங்க வந்து என்ன ஸ்டாக் வருது, இந்த பொருட்கள் எங்க போகுது, இந்த ஸ்டாக் நிஜமே இருக்கு. இப்ப சப்போஸ் இப்ப நீங்க ஒரு வண்டி டிரான்ஸ்போர்ட் ஆகி போகுதுன்னா அந்த வண்டியில இருந்து லீக்கேஜ் ஆகும். அந்த ஜிபிஎஸ் இருந்தா வண்டி ஏன் நிக்குதுன்னு நமக்கு தெரியும், வேற எங்கேயோ போதான்னு தெரியும். ஸோ எல்லா இடத்துக்கும் கரெக்டா போதா இல்லையா? அதே மாதிரி இவ்வளவு அரிசி கொடுத்துருக்கோம், எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ எதுக்காக இதுனா லீக்கேஜஸ் தடுக்கணுங்கிறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம பிடிஎஸ் முக்கியத்துவம் கொடுத்தோம். இது வந்து 2006ல இருந்து 11 வரைக்கும் நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் செஞ்சோம். அதனாலதான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம இதுல வந்து முன்னுதாரணமா இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா பாவர்ட்டி இண்டெக்ஸ், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிங்கிறாங்க.
அது வந்து தமிழ்நாட்டுல வெறும் 2.5% பேர் தான், 100ல 2 பேர். ஆனா இந்தியாவில் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 15%, 100ல 15 பேர் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, மல்டி லெவல் பாவர்ட்டியில இருக்காங்க. அதே மாதிரி வந்து குஜராத்ல 25%, உத்தரப்பிரதேசல 40%, பீகார்ல 50%. பாஜக கூட்டணி கட்சிகள் தான் பீகார்ல 15 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருக்காங்க, 20 வருஷம் கிட்டத்தட்ட. அதே மாதிரி அவர் சொன்னாரு பாருங்க இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட பத்தி. அதுல என்ன தெரியுங்களா, கிட்டத்தட்ட வருஷந்தோறும் 12 கோடி பேர் அதை விட்டு போயிருக்காங்களாம். எதனால தெரியுங்களா, இவங்க சென்சஸ் நடத்தல. சென்சஸ் நடத்தாதனால எவ்வளவு பேர் இந்த நாட்டுல இருக்காங்கன்னு இந்த அரசாங்கம் தெரியாது, எவ்வளவு பேர் என்ன சம்பாதிக்கிறாங்கன்னு இந்த அரசாங்கம் தெரியாது, எவ்வளவு பேருக்கு ஆக்சுவலா எவ்வளவு காசு இருக்கு, எவ்வளவு அவங்களுக்கு உணவு தேவையா இல்லையாங்கிறது தெரியாது. அதனால இவங்க பட்ஜெட் பண்ணதுல கிட்டத்தட்ட பார்த்தா கம்மி பேர் எதிர்பார்த்து பட்ஜெட் பண்ணிட்டாங்க. அதனால ஆனா 12 கோடி பேர் அதிகமா உதவி தேவைப்படுது, விட்டு போயிருக்காங்க. இது வந்து நிறைய ஊடகங்களே வந்து எடுத்திருக்காங்க. கடைசி 4-5 மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நடுநிலையான ஊடகவியலாளர்களே வந்து 12 கோடி பேர் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல விட்டு போயிருக்காங்க. அது காரணம் வந்து கவர்மெண்ட் பட்ஜெட் வந்து கம்மியா பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட இவ்வளவு பேருக்கு தான் தேவைன்னு நினைச்சிட்டாங்க, அதோட 12 கோடி பேர் அதிகம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அவங்கலாம் வந்து இப்ப வறுமையில வாடிட்டு இருக்காங்க. இந்த சென்சஸ் எடுக்கிறது யார் தவறு, அவங்க கரெக்டா பட்ஜெட் போறது யார் தவறு, இதெல்லாம் ஒன்றிய அரசோட தவறு. நான் கேக்குறேன், மொத்தம் 17 குறியீடு இருக்கு எஸ்டிஜில. அது ஐநா சபை 2015 ஆரம்பிச்சாங்க. இலக்கு என்னன்னா 2030க்குள்ளார உலகம் ஃபுல்லா வறுமை இருக்கக்கூடாது, பட்டினி இருக்கக்கூடாது, மனிதர்கள் எல்லாரும் சமமா இருக்கணும், பெண்கள் முன்னேற்றம் அடையணும். அதே மாதிரி எந்த வளர்ச்சி அடைஞ்சாலும் அந்த வளர்ச்சி வந்து ஒரு இன்க்ளூசிவ் growth-ஆ இருக்கணும். நம்ம திராவிடிய மாடல் சொல்ல அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க. இதுல 17 குறியீடு இருக்கு. ஆனா ஒன்றிய அரசு வந்து வெறும் நித்தி ஆயோக் வந்து வெறும் 16 குறியீடுக்கு மட்டும் தான் ரேங்கிங் போட்டாங்க. ஏன்னா 17 வந்து ஆக்சஸ் டு ஃபினான்ஸ் அதை பண்ணல. 16ல 15க்கு வந்து தமிழ்நாடு ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரியில இருக்கு. ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரி என்ன, 65 மார்க்ஸ் டு 99, அச்சீவர்னா 100 மார்க்ஸ். அச்சீவர்ங்கிறது வந்து எந்த மாநிலமும் எதுலயுமே அடையல, எல்லாமே ஃப்ரண்ட் ரன்னர் தான் வந்து ஆக்சுவலா முக்கியமான கேட்டகரி. அந்த கேட்டகரியில தமிழ்நாடு இருக்கு. எது 15th பிளேஸ், 16ல 15 இடத்துல இருக்கும். ஓவரால் இந்தியாவில் 3வது இடத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை என்பவர் வந்து இப்படி குறை சொன்னார்னா அது அரசியலா வேற என்ன? ஓகே. ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். ராமசுப்ரமணியம் சார், நீங்க எல்லா மாநிலங்களுக்கும் நாங்க எல்லாத்தையும் கரெக்டா கொடுக்குறோம், இந்தியாவுக்கே ரொம்ப முன்னோடி மாநிலம் வந்து குஜராத் தான், நாங்க இந்தியாவையே குஜராத்தை போல மாற்ற போகிறோம்ட்டெல்லாம் தான் 2014 எலெக்ஷன்ல சொன்னாங்க. ஆனா அது எதுலையுமே பெரிய டாப்ல இல்லை சார். ஒரே ஒரு கேட்டகரியை தவிர நீங்க வந்து குஜராத் வந்து பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் வந்து ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ல மட்டும்தான் வந்து அவங்க நம்பர் 1 ஸ்டேட்டா இருக்கு தவிர வேற எதுலையுமே இல்லை. இந்த ஜஸ்டிஸ்ல கூட எப்படி இருக்காங்கன்னு தெரியல, ஏன்னா நானே நிறைய பெட்டிஷன் கொடுத்துருக்கிறேன் அந்த கவர்மெண்ட்ல. எப்படி வேற எதுலையுமே இவங்க முன்னோடி மாநிலமாக இல்லாத பொழுது தமிழ்நாடு டாப்ல இருக்கு அப்படிங்கறது அரசியலுக்காக ஏற்றுக்கொள்ள தமிழ்நாடு பிஜேபி மறுக்குதுங்களா சார்? இல்ல சார், நான் வந்து சிங்கிள் அவுட் பண்ண விரும்பல சார். குஜராத்தை ஏதோ அவங்க என்ன தேனும் பாலும் சார், இல்ல இதே சிண்டு முடியறதுக்காக நானும் கேட்கல சார். நானும் வந்து அந்த மாதிரி சிண்டு முடிகிற வேலை எல்லாம் பண்றது இல்ல. ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அறிக்கை கூட ஏற்க தயாராக இல்லை அப்படிங்கும் போதுதான் அதுக்கான காரணம் உள்நோக்கத்தை தான் நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம், வேற ஒண்ணும் இல்ல. அது நானும் நீங்க சிண்டு முடிஞ்சா நான் சொல்லல. அதான் நாம லெட் அஸ் நாட் கம்பேர் வித் குஜராத். ஏன்னா ஆன் சோ மெனி, அதாவது இது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி ரொம்ப அதிகம். அப்புறம் வந்து கருத்தரித்து இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய நிலைமை, அவங்களுக்கு ஊட்டச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவானது. இதெல்லாம் நீங்க அந்த பாராமீட்டர்ஸ் எடுத்துன்னு போனீங்கன்னா நம்ம நிறையவே பேசலாம். அதனால லெட் அஸ் நாட் கம்பேர். நான் எதுக்கு சொல்ல வரேன், ரொம்ப இந்தியா 71 புள்ளி வாங்கிட்டு ஒரு நல்ல நிலைமையில இருக்கு. அதாவது நாம ஒரு ஃப்ரண்ட் ரன்னர் லெவல்ல இந்தியா இருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷப்படலாம். ஓகே, அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் மேட் பை கேரளா அண்ட் தமிழ்நாடு. எனக்கு முன்னாடி பேசின டாக்டர் சொன்னாரு பாருங்க, பிரதர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்னு. இந்த 2 பிரதர்ஸ்னாலதான் அது பெரிய அளவிற்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அதனால நாம 78 வாங்கினதுனால உங்களுக்கு ஆவரேஜ் போனது 66 இருந்து இப்ப 71 ஆகி இருக்கின்றன. அது கான்ட்ரிபியூஷன்ஸ் பை தமிழ்நாடு அண்ட் கேரளா cannot be undermined at all. இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லுமே, அதாவது நான் முதல்ல
ஏழ்மையை விரட்டுவோம் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் அதுதான் முக்கியம் சார். அதாவது வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கு நம்ம பார்த்தா சாப்பிடறதுக்கே வழி இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன சார் அர்த்தம்? கரெக்ட். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாப்பிடறதுக்கே வழி இல்லாத நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு இடம் பாத்தீங்கன்னா பீகார். அது பிஜேபி ரூல்டு பிளேஸ் தான் அது. அதாவது ரிஃபார்மர் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப மோசம் அப்படிங்கிறது ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிற ஒரு இடம். அதுக்கு விட கொஞ்சம் பெட்டர் பரவாயில்ல அப்படிங்கிறது ரிஃபார்மருங்கிற அந்த இடம். அந்த இடத்துல தான் சார் இருக்கு. இன்னைக்கு 52 தான் அதனுடைய புள்ளி இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இருந்து கொண்டு நீங்க கம்பேர் பண்ண வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கம்பேரே பண்ண முடியும் மத்த யாருமே. இப்ப எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் we are far ahead. குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்னு எடுத்து நான் சொன்னது சில புள்ளி விவரங்கள் அவங்க நிதி ஆயோக் தவறாக எடுத்து கொண்டிருக்கேன். ஏன்னா நாம 50% மேல ஹையர் எஜுகேஷன் கிராஸ் இதே நிதி ஆயோக் பல வேற சில தளத்துல பேசும்பொழுது நாம வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50% மேல இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க ஒரு நேரத்துல ஏதோ சில மிஸ்டேக்ஸ் பண்ணி கடைசியில அவசரமா சொல்லிட்டாங்களோன்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நாம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ டெஃபினட்டா, அதாவது இப்ப நேஷனல் எஜுகேஷனல் பாலிசிஸ் வர்றாங்க பாருங்க, அதை விட டபுள் மடங்கு இன்னைக்கு இருக்கும். நாம அவங்க பேசுறது 2030 2030 நாங்க இன்னும் அச்சீவ் பண்ணோம் 50% அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பட் இன்னைக்கு டுடே we have crossed that limit. ஆகவே நாம வந்து we are very far ahead. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால கிளீன் எனர்ஜி, அதாவது நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல முக்கியமானது என்விரான்மெண்ட் பார்க்கும்போது கிளீன் எனர்ஜில நாம வந்து ரொம்ப ரொம்ப ஃபார்வர்ட்ல இருக்கோம் சார். நம்பர் 1 சார். நம்ம அதே போல கிளைமேட் ஆக்ஷன்லயும் நம்ம ரொம்ப அதான் அது இதுவும் அதுவும் கனெக்டட் தான். அதாவது கிளீன் எனர்ஜியும் கிளைமேட் ஆக்ஷன்லயும் நாம வந்து டெஃபினட்டா ரொம்ப சிறப்பா தான் இருக்கும். அப்புறம் வந்து சார் சில அதுக்கெல்லாம் ஏன் இப்ப தமிழ்நாடு ரொம்ப நல்லா இருக்கு இப்படி எடுத்துப்போம், நம்ம பாசிட்டிவாவே பேசுவோம். தமிழ்நாடு ஏன் சார் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் அந்த நித்தி ஆயோகே சொல்றது. நான் முதல்வன் என்கின்ற திட்டம், அதாவது ஏழ்மையே இல்லாத ஒரு தமிழ்நாடாக மாற்ற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வருடைய திட்டம் இருக்குது. அது வந்து நான் அது இல்லை, அது தாயுமானவர் என்கிற திட்டம். அது ஏழ்மை, அதாவது நானே ஒரு அம்மா மாதிரி இருந்து உங்களெல்லாம் பாதுகாப்பேன்னு நம்ம முதல்வர் சொல்லி ஒரு அவருடைய பெட் ப்ராஜெக்டா கொண்டு வந்தார் பாருங்க. அது வந்து தட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பாயிண்ட்டுக்கு அதிகமாகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா நான் முதல்வர் திட்டம். நான் முதல்வர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும்ன படிச்சா போறாது. இன்னைக்கு ஹையர் எஜுகேஷனை கொண்டு போய் சேர்த்து விட்டோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு மாணவர்களுக்கு 25 லட்சம் பேருக்கு மேல இன்னைக்கு அந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல. கரெக்ட். இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் சார். அதோட இல்லாம நல்ல பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல அவங்க போய் சேரக்கூடிய நிலைமை இருக்கு. ஐஏஎஸ் ஆக மாறக்கூடிய, ஐபிஎஸ் ஆக மாறக்கூடிய, இந்த மாதிரி எல்லாம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணக்கூடியதுங்கிறது தமிழ்நாட்டுல மிக மிக பிரமாதமான ஒரு திட்டம் நம்முடைய முதல்வரோட திட்டம். இதெல்லாம் நாம அப்ரிஷியேட் பண்ணணும். அடுத்தது பெண்கள், புதுமை பெண் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த திட்டம், இதெல்லாம் மூணுத்தையும் முக்கியமாக அவங்க ஹைலைட் பண்றாங்க. அதனால தான் நான் சொல்றேன். எஸ், நானா இன்னும் எட்டு கட்டி நான் பேசுறதெல்லாம் இல்ல சார். புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது, அதாவது பெண்கள் மேல படிக்கணும், அவங்களுக்கு காலேஜில் கொண்டு போய் அவங்களை சேர்க்கிறாங்கன்னா மாசம் 1000 ரூபாங்கிறதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமானது அப்படின்னு நித்தி ஆயோக் ஹாஸ் given a fantastic certificate to தமிழ்நாடு கவர்மெண்ட். சோ இன்னைக்கு 66ல இருந்து 71 புள்ளிகள் வந்து பெற்று இந்தியா வந்து சிறப்பா இருக்கு. ஆனா ஹங்கர்ல பாத்தீங்கன்னா உலக அளவில் 111வது இடத்துல இருக்குங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். 125 இடத்துல 111வது இடத்துல இருக்கும். ஆனால் நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். இந்தியா வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா 71 புள்ளிகள் பெற்று ஒரு நல்ல நிலைமையில இருக்கும் அப்படின்னு சொன்னா அதற்கு மிக முக்கியமான கான்ட்ரிபியூட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் கேரளா. இதை நாம வந்து மறக்க கூடாது. அதனால நாம வந்து நம்மளே கேவலமா பேசிக்கிறது, தமிழ்நாடு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த லெவல்ல இந்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு மிக முக்கியமான காரணி என்பது தமிழ்நாடு
அது வந்து நம்முடைய முதல்வருடைய 3 முக்கியமான திட்டம், நான் முதல்வன், புதுவை பெண், தாய்மானவர் அப்படிங்கறதெல்லாம் நாம அப்ரிஷியேட் பண்ணணுங்கிறதான் நான் சொல்ல வேண்டும். ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நீங்க வேற தொலைக்காட்சி நீங்க போறீங்க, அதனால நீங்க விடைபெற்றுக் கொள்வதாக இருந்தால் விடைபெற்றுக் கொள்ளலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் பூபதி ஜான், குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படிங்கிறதுல நம்பர் 1 ஸ்டேட்டாக குஜராத் இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய பொசிஷன் வந்து 7வது இடத்தில் இருக்கிறது. இங்க தமிழ்நாட்டில் இருப்பதை போல மருத்துவ கட்டமைப்பு இந்தியாவில் வேற எந்த ஸ்டேட்லயும் இல்லைன்ட்டு நாங்க ஆழமாக நம்பிட்டு இருக்கிறோம். நீங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஹப்பா வந்து வேர்ல்டு மெடிக்கல் ஹப்பா தமிழ்நாடு இருக்கு. இந்தியாவிலேயே சென்னை அதுல முதன்மையாக விளங்குகிறது. நீங்க ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆப்ரேஷன் வந்து இந்தியாவிலேயே ரொம்ப அதிகமாக பண்றது இங்க தமிழ்நாடு தான் பண்றாங்க. இங்க ரொம்ப நல்லா இருக்கு எல்லா கட்டமைப்பும், மைக்ரோ லெவல் டிஸ்பென்சரி வர இங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நித்தி ஆயோக்னுடைய ரிப்போர்ட் நம்ம 7th பிளேஸ்ல இருக்கோம், ஃபர்ஸ்ட் குஜராத் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அளவீட்டின் அடிப்படையில் குஜராத் முதலிடத்துக்கு வந்திருக்கும் டாக்டர்? தமிழ்நாடு 7th? அது வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நித்தி ஆயோக் அறிக்கை எந்த காரணிகள் வச்சு 7வது இடத்துல, ஆனா கோல் நம்பர் 5 பாத்தீங்கன்னா கோல் நம்பர் 3 இலக்கு 3 குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படிங்கிறது வந்து இலக்கு 3. அதுல தமிழ்நாடு 77 இருக்கு, நேஷனல் ஆவரேஜ் 77. ஓகே. ஆனா நீங்க பிராக்டிகலா பார்க்க போனா தமிழ்நாடு தான் மருத்துவத்துறையில சிறந்து விளங்குது. ஆமா. அடிப்படை கட்டமைப்பு, மருத்துவ அடிப்படை கட்டமைப்புல பிரைமரி ஹெல்த் சென்டர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்புல தமிழ்நாடு அடிச்சுக்கிறதுக்கு இந்தியாவில எந்த மாநிலமும் இல்ல. கேரளா ஒத்துக்கலாம், நம்ம தம்பி விட்டுருங்க, தம்பியை சேர்த்திக்கிறேன் நான். சரி. நம்ம தம்பி விட்டுட்டு இந்த இந்தியா லெவல்ல நம்மள அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. சரி. கொரோனா காலத்துல நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணா வடக்குல இருந்து ஈவன் வெஸ்ட் பெங்கால், டெல்லியில இருந்து பேஷண்ட்களை வந்து ஹெலிகாப்டர் மூலம் தூக்கிட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய முதன்மை மருத்துவமனையில் தான் அட்மிட் பண்ணி லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். சரி. அதே மாதிரி மாற்று அறுவை சிகிச்சையில வந்து தமிழ்நாடு தான் முதலிடம். சரி. அதுவும் இல்லாம மருத்துவ கல்லூரி, மருத்துவ கட்டமைப்பு, மாணவர்களுடைய திறன் எல்லாமே தமிழ்நாடு தான். உலக அளவுல ஈவன் நீங்க பாத்துக்க, சர்ஜன் ஜெனரல் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா விவேக் மூர்த்தி அவரும் வந்து தென்னகத்தை சேர்ந்தவர் தான். சோ இது போன்ற மருத்துவ கட்டமைப்புல பிராக்டிகலாவே நம்ம சொல்லாமே உள்ளங்கை நெல்லிக்கனி போல கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவைங்கிறத போல தமிழ்நாடு தான் உயர்ந்தது நிக்குது. சரி. ஆனா இந்த நிதி ஆயோக் சொல்லக்கூடிய இத்தனை கோலுமே நம்ம சொல்ல கிடையாது. இது வந்து மத்திய அரசு சொல்லுது. உலக சுகாதார வந்து ஐக்கிய நாடுகள் சொல்லப்பட்ட கோல் அடிப்படையில இது நடந்துகிட்டே வருது. சரி. இது அவங்க சொல்றாங்களோ இல்லையோ நம்ம கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோங்க. சரி. நீங்க அதுல பாத்தீங்கன்னா எப்படிங்க இந்த வளர்ச்சி நம்ம அவங்களுக்கு தெரியாம இந்த வளர்ச்சி எப்படிங்க தமிழ்நாடு அடைஞ்சது? என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணம் இருக்குமா? தமிழ்நாட்டினுடைய அடிப்படையை இன்க்ளூசிவ் growth. எப்படி ஒரு கோழி தன்னுடைய குஞ்ச ஆபத்து காலத்திலயா இருக்கட்டும், உணவு கொடுக்கும் போதா இருக்கட்டும், மத்த பாதுகாப்பா இருக்கட்டும், தன் ரக்கைக்கு கீழே அப்படியே அணைச்சுக்கும் சார் கோழி. எல்லா குஞ்சையும் அப்படியே அணைச்சு அப்படியே படுத்துக்கும் கோழி. அதே மாதிரி இந்த தமிழக அரசு எல்லா தரப்பட்ட அனைத்து தரப்பட்ட மக்களும், விளிம்பு நிலையா இருக்கட்டும், நடுத்தரமா இருக்கட்டும், உயர்ந்தர மக்களா இருக்கட்டும், அவர்களையும் எல்லாத்தையும் இணைச்சு கொண்டு வந்த ஒரு வளர்ச்சியினுடைய விளைவு, எஃபெக்ட் ஆஃப் த இன்க்ளூசிவ் growth சொல்லலாம். இதனுடைய விளைவு தான் வந்து இதனுடைய சாதனை. நம்ம தான் வந்து அதுல 79-80 மார்க் வாங்கிட்டு முன்னாடி போயிட்டோம். ஓகே ஓகே. அப்போ இந்தியாவை வந்து ஒரே ஒண்ணு சொல்றேன், இந்தியாவை நம்ம மனித உடல்னு எடுத்துக்கிட்டா மூளையா நம்ம இருக்கிறோம், இருதயமா நம்ம தம்பி கேரளாக்காரர் இருக்காங்க, மத்தவங்க எல்லாம் கையும் காலா இருக்கிறாங்க. அதனால எந்த திட்டம் போட்டாலும் ஒரு நீட்டு போடுறீங்களா, நமக்கு கல்வியில நாங்க 3வது கோல்ல நாங்க டாப்ல நிக்கிறோம், எவ்வளவு இருக்கு 77 மார்க் வாங்கிட்டு முன்னாடி போயிட்டு எங்களை தான் கேட்கணும். ஓகே. எங்களை கேட்டுதான் நீங்க வந்து டிசிஷனே எடுக்கணும். சரி
நீட்டு வேணுமா வேண்டாமா எப்படிங்க பண்ணலாம்? தமிழ்நாடு ஒரு அறிக்கை கொடுங்க. ஏங்க நீங்க நிதி ஆயோக கொடுத்து நீங்க டாப்ல போயிட்டு இருக்கிறீங்க, முதல் 3 ரன்ல நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க சார், நாங்க ஃபாலோ பண்றத கேட்கணும். அதுதான் நிதி ஆயோக் கொடுத்த அறிக்கையினுடைய நாம புரிஞ்சு கொள்ளக்கூடிய தரவு. ஓகே 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 இதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடம் அதுதான். ஓகே சார், ஓகே. இந்த பாடத்தை அதிகமா கத்துக்கிட்டா இந்த உடம்பு சூப்பரா ஓடும். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த உடம்பு நல்லா தான் இருக்குது. ஆனா சிறப்பா செயல்படுறது மூளை, அது உறுதுணையா இருக்கிறது இருதயம். இந்த மத்திய அரசு இதை கேட்டுக்கிட்டா இவன் வந்து ஒலிம்பிக்ல மெடல் தான், கோல்டு மெடல் தான். சரி சரி சரி. தூத்துக்குடி செல்வம் சார் வணக்கம். கரீப் கல்யாண் யோஜனா சொன்னீங்க, அப்புறம் நீங்க வந்து பிரதான் மந்திரி கிசான் சம்மான் சொன்னீங்க, அப்புறம் வேற என்ன சொன்னீங்க, பயிர் காப்பீடு திட்டத்தை சொன்னீங்க, அப்புறம் பிரதம மந்திரியினுடைய வீடு வழங்கக்கூடிய திட்டத்தை சொன்னீங்க, அப்புறம் இப்படி பல திட்டங்களை நீங்க சொன்னீங்க, ஜல் ஜீவன் திட்டத்தை சொன்னீங்க, இப்படி எல்லாமே சொன்னீங்க. ஆனா 2020-21 நிதியாண்டில் தமிழ்நாட்டினுடைய சராசரி மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா இலக்கீட்டினுடைய மதிப்பெண் 74 இருந்தது, அது வந்து 78 உயர்ந்திருக்குது. ஆனா தேசிய சராசரி எண் 71 தான். நான் உங்ககிட்ட இதே கேட்கிறேன், இதை ஏன் இதை விட கூடுதலாக நிதி ஒதுக்கீடும் இதைவிட கூடுதலான கவனத்தையும் செலுத்தக்கூடிய குஜராத் ஏன் வரல, இங்க ஏன் வந்திருக்கு? இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து நம்ம தமிழ்நாடு தான் நான் நினைக்கிறேன். நான் தமிழ்நாட்டை தான் கேட்கிறேன் சார். நீங்க தமிழ்நாட்டுக்கு மொத்த கிரெடிட்டையும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தர முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் இதை கொண்டு வந்துட்டாங்க சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இதுக்கு முந்தைய ஆட்சியாளர்கள் இந்த இலக்குகளை கொண்டு வந்திருக்காங்க சார். ஆனா நீங்க 10 வருஷமா ஆட்சியில இருந்து நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஏன் இதை கொண்டு வர முடியல? நீங்களே சொன்னீங்க மருத்துவத்துறையில அது டாக்டர் பூபதி ஜான வந்து ரொம்ப அண்ணன் தம்பி அதெல்லாம் உறவுகள் எல்லாம் ரொம்ப சொன்னாங்க. கொரோனா காலத்துல அப்படி இருந்த இப்படி இருந்தது. கொரோனாவால நானே பாதிக்கப்பட்டு ஒரு மருத்துவமனைக்கு நான் அதெல்லாம் பேச விரும்பல. அதுல போகும்போது முதல்ல 4 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அட்மிஷனே போடுவேன்னு சொன்னாங்க சார் தமிழ்நாட்டுல. இதெல்லாம் விடுங்க, அதை விட்டுட்டு அரசு மருத்துவ நீங்க தனியார் ஒட்டுமொத்தமா மருத்துவத்துறையை பத்தி பேசும்போது அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனைன்னு பிரிச்சு பேசுங்க. இன்றைக்கு அரசு மருத்துவமனையில நேற்றைக்கு கூட ஒரு சகோதரி வந்து எனக்கு பணம் தான் கொடுத்தாதான் அந்த அட்மிஷன் போடுவேன்னு சொல்லி அரசு மருத்துவமனையில சொன்னாங்க. அதுக்கு பிறகு பிரஸ், அதாவது பத்திரிகையாளர்கள் வந்த பிறகு ஆரம்போ கூப்பிட்டு எங்களை சமாதானப்படுத்தினாரு. அதான் ரெசிடென்சியல் மெடிக்கல் ஆபீசர் வந்து எங்களை கூப்பிட்டு சமாதானப்படுத்தினாருன்னு நேற்றைக்கு மீடியால ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதனால என்ன கேட்டீங்கன்னா எல்லா கிரெடிட்டும் நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு வந்து செல்வம் கொளிக்க வேண்டும், சகோதரத்துவ நிலையை நிலவ வேண்டும், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும், எல்லாம் சரி. ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய உதவிகள் இல்லாமல் மாநில அரசு மட்டுமே எல்லாமே சாதிச்சிட முடியும்னு சொன்னா அது நிதர்சனமான உண்மை கிடையாது. இன்னொன்னு, திமுகவுக்கு இருக்கிற சாமர்த்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கிற நிதியை எல்லாமே இவர்களாகவே உருவாக்கியதாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய அவர் அதை பிரச்சாரத்தை செய்யக்கூடிய சாமர்த்தியம் திமுகவுக்கு இருக்கிறது. அதனால ஏதோ இவங்களே எல்லாம் படிக்கிற மாதிரி சொல்றாங்களே தவிர மத்திய அரசாங்கத்துடைய உதவி தமிழ்நாட்டிற்கு தாராளமாக கிடைக்கிற காரணத்தால் மாநில அரசாங்கம் இந்த இடத்துல இருக்காங்க. அதனால மத்திய அரசாங்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மத்திய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பும் உதவியும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எதுவுமே சாத்தியம் இல்லை. அதைத்தான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க. நல்லது சார், நல்லது நல்லது. தரணிதரன், அதாவது திரும்ப ஒரு விஷயத்தை அவர்கள் பதிவு செய்ய விரும்புகிறார்கள். அதாவது இந்த ஒரு விஷயத்தை நான் இந்த ஸ்டாண்ட்லயே நான் கொண்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது தவறாகவும் இருக்காதுன்ட்டு நான் நம்புறேன். ஏன்னா நாங்க இல்லாம இதை உங்களால அடைஞ்சே இருக்க முடியாது. நாங்க உங்களுக்கு கொடுக்கறதுனால தான் நீங்க இத்தனை இலக்குகளையும் நீங்க அடைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க உங்களுடைய கிரீடத்தில் மயிலிறகை சூட்டிக் கொள்வதற்கான அந்த மயில் இறக கொடுத்ததே நாங்க தான், கை மட்டும்தான் உங்களுது அப்படின்னு சொல்றாங்கல்ல. சரி சார், இப்ப ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்றிய அரசுக்கு காசு எங்க இருந்து வருது? மோடி அவர் சொத்துல இருந்து கொடுக்குறாரா, இல்ல பாஜக கட்சி அவங்க சொத்துல இருந்து கொடுக்குறாங்களா, இந்திய அரசுக்குன்னு தனி காசு வருதா? ஒரு விஷயம் புரியணும், இந்திய ஒன்றிய அரசுன்னு சொல்லி அவங்ககிட்ட காசே கிடையாது.
ஏதோ 1% 2% வரலாம். ஒன்றிய அரசு சம்பளங்களே மாநிலங்களிலிருந்து போற காசு வச்சுதான். சரிங்களா? ஒவ்வொரு மாநில ஜிஎஸ்டி வரி செலுத்துறோம், அந்த வரி காசு போது அதுல 42% மாநிலங்களோட பகிர்றாங்க. மீதி செஸ் சர்சார்ஜ்னு போடுறாங்க, மற்ற வரிகள் போடுறாங்க. அந்த வரிகள்ல என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த வரிகள் எல்லாம் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ங்கிறாங்க. இந்த 42%ல நம்ம ₹1 கொடுத்தோம்னா 30 பைசா தான் வருது. சரிங்களா? இந்த மீதி செக்டரல் ஸ்பான்சர் ஸ்கீமும் சரி, சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமும் சரி, பாஜக ஆள்ற மாதிரி தான் ப்ரிஃபரன்ஸ். சரி, சரிங்களா? அதுலயும் வந்து திட்டங்கள் எப்படி போடுறாங்க, வராத மாநிலங்களுக்கு என்ன இலக்கோ அந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு திட்டம் இருக்கு, அந்த திட்டத்துல இருந்து நம்மளால ஒருத்தரை கூட பெனிஃபிஷியரி சேர்த்த முடியல தமிழ்நாட்டுல. ஏன்னா அவங்க வச்சிருக்க எலிஜிபிலிட்டி அவ்வளவு கம்மியா இருக்கு. அது கீழே தமிழ்நாட்டுல ஒருத்தர் கூட இல்ல. சோ நம்ம எப்படியும் நம்ம வளர்ச்சி வந்து ஒன்றிய அரசோட பண்ற பாரபட்சத்துக்கு மீறியும் நம்ம இவ்வளவு சிறப்பா பண்ணிருக்கோம் தான் சொல்ல முடிஞ்சு. ஒன்றிய அரசுனால நம்ம பண்ணிருக்கோம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த கோல் 3ல குஜராத்துக்கு 90 மார்க், நமக்கு எப்படி 77 மார்க் கொடுத்து நம்ம 7ஆம் இடத்துல இருக்கோம்னு புரியல. ஏன்னால அந்த கோல் 3 நான் திறந்து வச்சிருக்கேன். நான் சொல்றேன், அதுல என்னென்ன தெரியுமா இருக்கு, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் இருக்கும். அதுல வந்து தமிழ்நாடு வந்து குஜராத்தோட 3 மடங்கு நல்லா பண்றோம். குழந்தைகள் 5 வருஷத்துக்கு யார் இறக்குறாங்க, அது குஜராத்தோட நம்ம ஒரு 4 மடங்கு சிறப்பா பண்றோம். நீங்க தனியா எடுத்து பாருங்க, அந்த கிரைட்டீரியா எடுத்து. டியூபர்குலோசிஸ் கேசஸ் நோட்டிஃபைட் குஜராத்தோட சிறப்பா பண்றோம். சரிங்களா? குழந்தைகள் யார் யாருக்கெல்லாம் ஊசி போட்டிருக்காங்க, குஜராத்தோட நம்ம சிறப்பா பண்றோம். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி குஜராத்தோட நமக்கு பரவாயில்ல. குழந்தைகள் எதெல்லாம் மருத்துவமனையில் நடக்குது, குஜராத்தோட நம்ம பரவாயில்ல நல்லா பண்றோம். ஹெல்த் ஒர்க்கர் தமிழ்நாட்டுல 4 டாக்டர் இருக்காங்க 1000 பேருக்கு, குஜராத்ல 1 டாக்டர் தான். அதே மாதிரி ஆஃப் மந்த்லி பர் கேபிட்டா அவுட் ஆஃப் பாக்கெட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஹெல்த், அது தமிழ்நாட்டுல இல்லம் தேடி மருத்துவம்னால குஜராத்தோட கம்மி. ஒரே விஷயம் தான் குஜராத் நம்மளோட வந்து அதை சிறப்பா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோடு விபத்துல இறக்குறது. ஓகே. அதுக்கு இன்னொரு காரணம் எதனால வந்து இங்க ஆக்சிடென்ட் அதிகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க பெர் கேபிட்டா வெஹிக்கிள் அதிகம். பெர் கேபிட்டா வெஹிக்கிள் அதிகம் ஒண்ணு, ரெண்டாவது ஹைவேஸ் அதிகம். ஓகே. அதாவது ரோட்ல இருக்க வண்டிகள் அதிகம். ஓகே 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 ஓகே. தரணி, நீங்க வேற ஏதாவது இறுதியா சொல்ல விரும்புறீங்களா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். இறுதியா சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் சார், தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. அத வந்து பாஜக பாடு நடக்கலாலும் கொச்சப்படுத்த வேண்டாம். லா அண்ட் ஆர்டர் இல்லைன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. எல்லா விஷயம் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டு கெட்ட பேர் வாங்கி இங்க வர முதலீடை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால வந்து அழிய போறது இந்த பாஜக மட்டும்தான். ஓகே 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 சார், ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய ரொம்ப நன்றி. பார்த்தவர்களுக்கு நித்தி ஆயோக்கினுடைய இந்த அறிக்கை குறித்த ஓரளவுக்கான புரிதல் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறோம். உங்கள் வருகைக்கும் பங்கேற்புக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.